தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேசத்தையும் நம்மையும் சுகமாக்குகிற யெகோவா ராஃபாவாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னவர் நமக்கும் நம்முடைய நாட்டு ஜனங்களுக்கும் முழு உலகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் சுகத்தை அளிக்கிறவர் அவர் ஒருவரே. நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை சுகமாக்குகிறவர். வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறபடி கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய நாமத்தை அடைக்கலமாக கண்டுகொள்கிற ஒவ்வொருவரும் சுகமாய் இருப்போம், இருப்பார்கள், இருப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய சரீரத்தில் பட்ட பாடுகளினாலே பாவ மன்னிப்பை மட்டுமல்ல சரீர சுகத்தையும் உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி கர்த்தருடைய தழும்புகளால் ஆண்டவர் இந்த நாட்களில் தம்மை நம்புகிற அத்தனை பேரையும் குணமாக்குவார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் இந்த நாட்களில் உண்டாயிருக்கிற எல்லா தீமைகளுக்கும் தம்முடைய பிள்ளைகளை விலக்கி தப்புவிப்பார். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின்படியே உலகத்தில் நாம் காண்கிற, கேள்விப்படுகிற, நம்மை சுற்றி அலைகிற எல்லா தீமைக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாப்பார். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்ற வார்த்தையின்படியே நமக்கு ஆகும். நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் உங்களுடைய வீடுகளிலேயே இந்த பாடலை பாடும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். நாம் இதை ஒரு விசுவாச அறிக்கையாக பாடுவோம். நான் சுகமானேன். நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களால். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா ஆரோக்கியமே. அல்லேலூயா ஆரோக்கியமே. பிள்ளையினப்பம், பிள்ளையினப்பம் பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையினப்பம், பிள்ளையினப்பம் பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையான எனக்கல்லோ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார் சபமான சிலுவையில்
என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார். சபமான சிலுவையில், சபமான சிலுவையில். அல்லேலூயா, 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 ஆனந்தமே. அல்லேலூயா, உங்களுக்கு ஆரோக்கியம். நானே சுமப்பேன், நானே சுமப்பேன் எந்தன் இயேசு சுமந்த பின். நானே சுமப்பேன், நானே சுமப்பேன் எந்தன் இயேசு சுமந்த பின், எந்தன் இயேசு சுமந்த பின். அல்லேலூயா, 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 ஆனந்தமே. அல்லேலூயா, 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 ஆரோக்கியமே. யெகோவா தேவன், யெகோவா தேவன் எந்தன் நல்ல பரிகாரி. யெகோவா தேவன், யெகோவா தேவன் எந்தன் நல்ல பரிகாரி, எந்தன் நல்ல பரிகாரி. அல்லேலூயா, 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 ஆனந்தமே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆரோக்கியமே. பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ண ஜீவன் பரணிந்த ஜீவன் இது. பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ண ஜீவன் பரணிந்த ஜீவன் இது, பரணிந்த ஜீவன் இது. அல்லேலூயா, 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 ஆனந்தமே. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆரோக்கியமே. இயேசுவின் தழும்பு, இயேசுவின் தழும்பு பிணி போக்கும் நல்மருந்து. இயேசுவின் தழும்பு, இயேசுவின் தழும்பு பிணி போக்கும் நல்மருந்து, பிணி போக்கும் நல்மருந்து. அல்லேலூயா, 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 ஆனந்தமே. அல்லேலூயா, 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 ஆரோக்கியமே. பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல, பலவான் நான் தேவன் சொன்னார். பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல, பலவான் நான், பலவான் நான் தேவன் சொன்னார். இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நம்முடைய சரீரத்திலே சுமந்து தீர்த்திருக்கிறார். இந்த நாட்களிலே உலகத்திலே நாம் கேள்விப்படுகிற இந்த கொரோனா வியாதியை மாத்திரமல்ல, உங்களுடைய சரீரங்களில் என்னென்ன பலவீனத்தோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் இயேசு ஏற்கனவே சிலுவையிலே தம்முடைய சரீரத்திலே சுமந்து தீர்த்து விட்டார். உங்களுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உங்களுடைய சரீரத்தின் எந்தெந்த அவயவங்களில் என்னென்ன நோய்களோடு என்னென்ன பலவீனங்களோடு பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த பலவீனங்கள் உங்கள் வாழ்க்கையில இல்லாமற் போயிற்று என்று விசுவாசியுங்கள். பலவீனம் அல்ல என்று சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை பலவானாய் மாற்றிவிட்டார். உங்கள் கைகளில் இப்பொழுது ஒரு புது
அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். உங்களுடைய கால்களில் கர்த்தருடைய வல்லமையை இப்பொழுதே கர்த்தர் விளங்க செய்வார். எந்தெந்த அவயவங்கள் பலவீனப்பட்டு இயங்க முடியாமல் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்தந்த அவயவங்களுக்குள்ளே ஆண்டவருடைய புதிய வல்லமை 38 ஆண்டுகளாக நகர முடியாமல் படுத்து கிடந்தவனை ஒரே நிமிஷத்துல எழுப்பி நிறுத்தின ஆண்டவர் இயேசுவின் வல்லமை. 18 ஆண்டுகளாக கூனியாய் வாழ்ந்து கொண்டிருந்தவளை ஒரே நொடி பொழுதிலே நிமிரப் பண்ணின ஆண்டவருடைய வல்லமை. வாழ்நாள் முழுவதும் பார்க்க முடியாதிருந்தவனை ஒரே நிமிஷத்திலே பார்க்க செய்த கர்த்தருடைய வல்லமை. ஜீவிய காலம் முழுவதும் ஊனனாக அங்கவீனனாய் இருந்தவனை ஒரே நிமிடத்திலே மறு கையை போல தன்னுடைய ஊனமுற்ற கையும் மாறும்படியாக அவனுக்குள்ளே அற்புதம் செய்த தேவ வல்லமை. இன்றைக்கு திமிர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, சரீரத்தில் உண்டான அங்கவீனங்கள் மாறுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, ஆஸ்துமா இயேசுவின் நாமத்திலே நீங்கி போகட்டும். கேன்சர் வியாதியிலிருந்து ஜனங்கள் விடுதலையாவார்களாக. தோலில் உண்டாயிருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்திலே நீங்குவதாக. சரீரத்தின் நரம்பு மண்டலங்களில் கிரியை செய்கிற, எலும்பிலே கிரியை செய்கிற எல்லா பலவீனங்களும் தசை பிடிப்புகளை உண்டாக்கி சரீரங்களை ஆட்கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா பலவீன கட்டுகளும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே உடைவதாக. நீ பலவீனன் அல்ல, நீ பலவான். ஆண்டவர் உன் பலவீனத்தை சிலுவையிலே தம்முடைய சரீரத்திலே சுமந்து தீர்த்திருக்கிறார் என்று விசுவாசித்து என்னோடு சேர்ந்து இதை பாடுங்கள். அல்லேலூயா, 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 ஆனந்தமே. அல்லேலூயா, 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 ஆரோக்கியமே. அல்லேலூயா, ஆரோக்கியமே. பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல, பலவான் நான் தேவன் சொன்னார். பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல, பலவான் நீ தேவன் சொன்னார். நீ பலவான், பலவான் நீ தேவன் சொன்னார். அல்லேலூயா, 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 ஆனந்தமே. அல்லேலூயா, 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 ஆரோக்கியமே. அல்லேலூயா, ஆரோக்கியமே. முழு உலகத்திலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளும் இப்பொழுதே உம்முடைய வல்லமையை அனுப்புவீராக. உம்முடைய சுகமாக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கட்டுங்க தாமே. இதை பார்க்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும், சுகமாக்கும். உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இதுவரை நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நம்மை தாங்கி ஆதரித்து பாதுகாத்து நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் செய்து வந்த ஆண்டவர் நம்முடைய எல்லா துதிகளுக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை தியானிப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. ஆண்டவராய் இயேசு சொன்னது போல மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் மோசே மூலம் சொன்னதை ஆண்டவராகிய இயேசு எடுத்து காண்பித்தார். அந்த வார்த்தையின்படி இன்றைக்கும் நீங்களும் நானும் பிழைப்பதற்கு நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம் கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொள்ளும் போது,
ஆண்டவருடைய வார்த்தை நமக்குரியதாக நாம் எடுத்துக்கொள்ளும் போது கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்து நம்மை எல்லா நிலைகளிலும் ஆசீர்வாதமாக வைக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஆகவே இந்த வேளையிலும் நாம் எல்லாரும் சேர்ந்து வேதத்தில் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். இன்றைக்கும் நமக்கு ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். அவர் நம்முடைய கையை பிடித்து நம்மை தூக்கிவிடுகிற ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, அவர் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கிவிடுகிறார். வேத புத்தகத்தில், சங்கீத புத்தகத்தில் 146ஆம் சங்கீதத்திற்கு உங்களுடைய வேத புத்தகத்தை திருப்புங்கள். 146ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிற இந்த நல்ல வசனம் நம்மை மிகவும் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வசனம். 7ஆம் 8ஆம் வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கிவிடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அடுத்த வசனத்தையும் சேர்த்து வாசிக்கிறேன். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். இந்த 3 வசனங்களில் நாம் பார்க்கிற காரியங்கள்: நியாயம் செய்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார், விடுதலையாக்கிறார், திறக்கிறார், தூக்கிவிடுகிறார், சிநேகிக்கிறார், காப்பாற்றுகிறார், ஆதரிக்கிறார். எவ்வளவு அருமையான ஆண்டவர்! இந்த காரியங்களையெல்லாம் கர்த்தர் நமக்கும் செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 4 மாதங்களிலேயும் நாம் கடந்து வருகிற எல்லா சூழ்நிலைகளிலேயும் நம்மோடு கூட இருந்து நமக்கு நியாயம் செய்த ஆண்டவர், நமக்கு ஆகாரம் கொடுத்த ஆண்டவர், நம்மை விடுதலையாக்கின ஆண்டவர், நமக்கு வாசல்களை திறந்த ஆண்டவர், நம்மை தூக்கிவிட்ட ஆண்டவர், நம்மை சிநேகித்த ஆண்டவர், நம்மை காப்பாற்றின ஆண்டவர், நம்மை ஆதரித்த ஆண்டவர். இவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர்! இந்த ஆண்டவரை குறித்து தான் இந்த மார்க் 1:31 நாம் வாசிக்கிறோம். அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை! கையை பிடித்து தூக்கி விடுகிற ஆண்டவர். என் சகோதரனே, என் சகோதரியே, ஒருவேளை நீங்களும் உங்களை கைதூக்கி விட ஒருவரும் இல்லையே என்கிற நிலையில் கலங்கி போய் தவித்து கொண்டிருக்கலாம். உங்களை கையை பிடித்து தூக்கி விடுகிற ஆண்டவராக இன்றைக்கு கர்த்தர் உங்கள் அருகில் வந்திருக்கிறார். அன்றைக்கு பேதுருவின் மாமி ஜுரமாய் கிடந்தபோது இயேசு அவள் கிட்ட போய் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் கிட்ட போனார். இன்றைக்கும் சகோதரனே, சகோதரியே, உங்கள் கிட்ட வருகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களை நெருங்கி வந்து உங்களை விசாரித்து உங்களை கைப்பிடித்து தூக்கி விடுகிற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே என் கையை பிடித்து என்னை தூக்கி விடுகிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். அவர் நம்முடைய கரங்களை பிடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் சில நேரங்களில் நம்முடைய கரங்களை பிடித்திருந்தவர்கள் எல்லாம் நம்முடைய கரங்களை விட்டு விட்டு விலகி போகிறார்கள். நமக்கு எல்லாம் இருக்கும்போது நம்மோடு சேர்ந்து கைகோர்த்து நடந்தவர்கள் நமக்கு ஒன்றுமில்லாத நிலை வரும்போது நம்முடைய கைகளை உதறிவிட்டு ஓரமாக ஒதுங்கி போய் விடுகிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை கைப்பிடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார்,
கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். சகோதரனே, சகோதரியே, எல்லாரும் கைகளை உதறிவிட்டு போயிருந்தாலும் கர்த்தர் உங்களுடைய கையை பிடிப்பார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். இதுவரை கைப்பிடிக்க ஒருவருமே இல்லையே என்கிற நிலையில நீங்கள் கலங்கி போயிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் கையை பிடிக்கும்படி உங்களுக்கு கிட்ட வருகிறதை நீங்கள் உணருங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் படுத்திருக்கிற இடத்துல, அல்லது நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இடத்துல, யாருமற்ற நிலையில நீங்கள் எனக்கென்று யார் உண்டு, எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்களே என்று சோர்ந்து போயிருக்கிற நிலையில உங்கள் கிட்ட வருகிற ஆண்டவராக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பேதுருவின் மாமி ஜுரமாய் கிடந்த அந்த இடத்துல அவளுடைய கிட்ட போய் அவளை கையை பிடித்து தூக்கிவிட்ட ஆண்டவர் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய அருகில் வந்து விட்டார் என்று நம்புங்கள். இதுவரை உங்களுக்கு உண்டாயிருந்த சரீர பலவீனங்களை நீக்கும்படியாக கர்த்தர் உங்கள் அருகில் வந்திருக்கிறார். அன்றைக்கு பேதுருவின் மாமி ஜுரமாய் கிடந்த போது அந்த ஜுரத்தின் விளைவாக அவளுடைய சரீரத்தில் அவள் எவ்வளவு வேதனைப்பட்டாளோ தெரியாது. ஆனால் அந்த சரீர வேதனையின் மத்தியில் அவளுக்கு இயேசு ஒரு அற்புதம் செய்யும்படி அங்கே வந்தார். இன்றைக்கும் ஆண்டவர் கேட்கிறார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் எப்படிப்பட்ட வியாதியில் இருந்தாலும், எப்படிப்பட்ட பலவீனத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சரீர பாதிப்பில் படுத்திருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் கிட்ட வருகிறார். உங்களை தொடும்படியாக மாத்திரமல்ல, உங்கள் கையை பிடித்து உங்களை தூக்கிவிடும்படியாக. கையை பிடித்து தூக்குகிற ஆண்டவர். சகோதர சகோதரிகளே, அந்த ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வாராக. அந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம், மார்க் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ஒரே நிமிஷத்தில் அவளுடைய சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றம், அவளுடைய சரீரத்தில் ஒரு அற்புதம், அவளுடைய சரீரத்தில் ஒரு பெரிய விடுதலை. இதுவரை படுத்த இடத்தை விட்டு எழுந்திருக்க முடியாதபடி கடுமையான ஜுரத்திலே படுத்து கிடந்த அவள் ஒரே நொடி பொழுதிலே இயேசு அவளுடைய கையை பிடித்து அவளை தூக்கிவிட்ட மாத்திரத்தில் வேதம் சொல்கிறது, ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. இன்றைக்கும் உங்களை பாதித்திருக்கிற பாதிப்பு உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கும் அருமையானவர்களே. அது ஜுரமாய் மாத்திரமல்ல, சரீரத்தின் எந்த பாதிப்பாக இருந்தாலும் அல்லது சூழ்நிலையின் எந்த பாதிப்பாக இருந்தாலும் கைதூக்கி விட வேண்டிய நிலையிலே இயேசு உங்கள் அருகில் வந்துவிட்டார் என்று நீங்கள் நம்பினால் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை உண்டாயிருந்ததான எல்லா சூழ்நிலைகளின் சீற்றங்களும் அகன்று ஒரு பெரிய விடுதலையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அந்த நொடிப்பொழுது வரை மற்றவர்கள் பேதுருவின் மாமிக்கு பணிவிடை செய்கிற நிலையிலே அவள் படுத்து கிடந்தாள். ஆனால் இயேசு அவள் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்ட மாத்திரத்திலே வேதம் சொல்கிறது, அவள் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இயேசு பக்கத்தில் வருகிற வரை, இயேசு கையை பிடிக்கிற வரை, இயேசு தன்னை தூக்கி விடுகிற வரை அந்த பெண்மணி மற்றவர்கள் தனக்கு பணிவிடை செய்கிற நிலையிலே படுத்து கிடந்திருந்திருப்பாள். ஆனால் இயேசு வந்து அவளை கையை பிடித்து தூக்கிவிட்ட மாத்திரத்தில்
மற்றவர்களுடைய பணிவிடையை எதிர்பார்த்திருந்த அந்த பெண் இப்பொழுது அவள் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிக்கிறாள். இதுவரை மற்றவர்களுடைய உதவி அவளுக்கு தேவைப்பட்டது. இப்பொழுதோ இவள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவளாக எழுந்து விட்டாள். தனிப்பட்ட வாழ்க்கையில், சூழ்நிலைகளில் மற்றவர்களுடைய கையை எதிர்பார்த்து நிற்கிற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமை சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களுடைய கையை பிடித்து தூக்கி விடுகிறார். எப்படி மாற்றம் உண்டாகும்படி என்றால், நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி, மற்றவர்களுடைய உதவியை நீங்கள் எதிர்பார்த்து நிற்கிற அந்த நிலை மாறி உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு பயன் உண்டாகத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை தூக்கிவிடும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களுக்கு பக்கத்தில் வந்திருக்கிறார். அவள் கிட்ட போய் அவளுடைய கையை பிடித்து அவளை தூக்கிவிட்ட ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் கிட்ட வந்திருக்கிறார். மாத்திரமல்ல, வேத புத்தகத்தில் பாருங்கள், மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பேதுருவை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவம் நாம் எல்லாரும் அறிந்த ஒரு சம்பவம். ஆண்டவராகிய இயேசுவும் சீஷர்களும் கடலில் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற ஒரு சம்பவம். இயேசு ஏற்கனவே சீஷர்களை படவிலே புறப்பட்டு போகும்படி சொல்லிவிட்டு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர் மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணி முடித்து அவர்களை சந்திக்கும்படி புறப்பட்டு வருகிறார். அந்த நேரத்தை பாருங்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். 4ஆம் ஜாமம் யூதர்களுடைய காலக்கணக்கீட்டின்படி ஜாமங்கள் 4 ஜாமங்கள் இரவை குறிக்கிறதாக காணப்பட்டது. முதலாம் ஜாமம் என்பது மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை. 2ஆம் ஜாமம் என்பது இரவு 9 மணியிலிருந்து நடு இரவு 12 மணி வரை. 3ஆம் ஜாமம் என்பது நடு இரவு 12 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை. 4ஆம் ஜாமம் என்பது அதிகாலை 3 மணி முதல் விடியற்காலை 6 மணி வரை. இதில் இந்த 4ஆம் ஜாமம், அதாவது அதிகாலையிலே 3 மணிக்கும் 6 மணிக்கும் இடைப்பட்ட அந்த வேளையில் இயேசு அவர்களை சந்திக்கும்படியாக புறப்பட்டு வருகிறார். புறப்பட்டு வந்தபோது இயேசு கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த வேளையிலே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொன்னபோது பேதுரு அவரை பார்த்து, ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர எனக்கு கட்டளையிடும் என்று சொல்லுகிறார். இயேசு வா என்றார் என்று 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஆனால் அதற்கு பின்னாலே பாருங்கள், காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். பேதுருவின் மாமியின் வீட்டிலே ஜுரமாய் கடந்த அவளை கையை பிடித்து இயேசு தூக்கிவிட்டார். இங்கே கடலின் மேல் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே
பலத்த காற்றை கண்டு பயந்து அமிழ்ந்து போன பேதுருவை கையை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கேட்டு படவிற்குள்ளே அவனையும் தன்னோடு சேர்த்து ஆண்டவர் ஏற்றினார். கையை பிடிக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒன்றை செய்கிறார். பேதுருவின் மாமியின் கையை பிடித்த போது அவளுடைய ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. இங்கே பேதுருவின் கையை பிடித்த போது அவன் அமிழ்ந்து கொண்டிருந்த நிலை மாறி அவன் சேர வேண்டிய அந்த படவிற்குள்ளே அவனும் ஏறி அமர்ந்தான். என் சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கையில பயங்கரமான எதிர்காற்றுகளை கண்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? காற்று பலமாயிருக்கிறதை கண்டு அமிழ்ந்து போகிறேன் என்று அலறிய பேதுரு பயந்து அங்கே என்னை ரட்சியும் ஆண்டவரே என்று கூப்பிட்ட அந்த பேதுருவை போல ஒருவேளை ஆண்டவரோடு கூட பல நல்ல அனுபவங்கள் நமக்கு இருந்தாலும் சில நேரங்களில் நமக்கு வருகிற பிரச்சனைகள், நமக்கு வருகிற போராட்டங்கள், நமக்கு வருகிறதான நெருக்கங்கள், நமக்கு வருகிற பலத்த எதிர்ப்புகள், நாம் வாழ்க்கையில் இதுவரை சந்தித்திராத சில பயமுறுத்தும் சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய வேளைகள் வரும்பொழுது ஐயோ ஆண்டவரே ரட்சியும் என்று கதறத்தக்கதாக பயந்து போகிற நிலைமை நம்முடைய வாழ்க்கையை பல நேரங்களில் அலைக்கழிக்கலாம். பேதுரு அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்தபோது இயேசு அவன் கையை பிடித்தார். சகோதரனே, சகோதரியே, உங்களையும் என்னையும் நம்முடைய எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலையும், நம்மை பயமுறுத்தும் சூழ்நிலைகள் மத்தியில் கையை பிடித்து அது நின்று மீட்டு விடுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். பயப்படாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று ஏசாயா 41:10 ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடி என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ பயப்படாதே. நீ கடந்து போகிற சூழ்நிலை குறித்து பயப்படாதே. உனக்கு உண்டாயிருக்கிறதான பலத்த காற்று போன்ற எதிர்மாறான வல்லமைகளை கண்டு பயப்படாதே. உன் வாழ்க்கையில், உன் பொருளாதார நிலையில், உன் வேலையில், உன் குடும்ப சூழ்நிலையில் உனக்கு உண்டாயிருக்கிற பயமுறுத்தும் காரியங்கள் ஐயோ என்று ஒருவேளை அலறச் செய்யலாம். ஆனாலும் உன்னை கைப்பிடிக்கிற ஒரு ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதை நீ நம்பு. ஆண்டவராகிய இயேசுவை நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி படவிலிருந்து இறங்கி கடலின் மேல் நடந்த பேதுரு இயேசுவை பார்ப்பதை விட்டு காற்று பலமாயிருக்கிறதை பார்த்தபோது அவனுடைய விசுவாசம் ஒரு நிமிஷம் அசைவுக்குள்ளானது. இன்றைக்கும் ஆண்டவரை நம்புகிற நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் ஆண்டவரை பார்ப்பதை விட்டு சூழ்நிலைகளை பார்க்கும்போது சூழ்நிலைகள் நம்மை அசைய பண்ணி விடுகிறது, சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்தி விடுகிறது, சூழ்நிலைகள் நம்முடைய நம்பிக்கையை கேள்விக்குரியதாக்கி விடுகிறது. அந்த நிலைகளில் ஐயோ மடிந்தேன் என்கிற நிலையிலே அலற வேண்டிய கட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பல நேரங்களில் பாதிப்புக்குள்ளாக்குகிறது. என்ற போதிலும் அன்றைக்கு ஆண்டவரே என்று அவன் அவரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவனை கைவிடவில்லை. வேதம் சொல்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சங்கீத புத்தகத்தின் 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று அவர் சொல்லுகிறதை எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, தன்னுடைய பயமுறுத்தும் சூழ்நிலையின் மத்தியில் ஆண்டவரே ரட்சியும் என்று பேதுரு கூப்பிட்டார். கர்த்தர் அவனுடைய கையை பிடித்தார். இன்றைக்கும் உங்களை பயமுறுத்துகிற, நம்மை பயமுறுத்துகிற சூழ்நிலைகளின் மத்தியில் நாம் கூப்பிடத்தக்க ஒருவர் நமக்கு அருகிலே இருக்கிறார். அவர் எங்கோ இல்லை, அவர் தூரமாக இல்லை, அவர் அருகிலே இருக்கிறார். அவன் கூப்பிட்ட மறு நிமிஷத்தில் அவனுடைய கையை அவருடைய கை பற்றி பிடித்தது.
சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உனக்கு வெகு தூரத்தில் இல்லை, உனக்கு அருகில இருக்கிறார். உன்னுடைய கையை பிடித்து பயப்படாதே என்று சொல்லுகிற ஆண்டவராக அவர் இருக்கிறார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். இந்த இடத்துல ஒரு பிள்ளையின் கையை ஆண்டவர் பிடிக்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்கள். பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். அடுத்த வசனம், உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவளை குறித்து மற்றவர்கள் சொல்கிறார்கள். 35ஆம் வசனத்தில், ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். இங்கே வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லப்பட்ட நிலை. இனி சொல்வதற்கு ஒன்றுமில்லை, இனி பேசுவதற்கு ஒன்றுமில்லை, இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று மற்றவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த நிலையில எல்லாம் முடிந்து போனது என்று சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை இயேசு இங்கே மாற்றி அமைக்கிறார். மனிதர்களுடைய பார்வையிலே முடிந்து போனது என்று சொல்லப்பட்ட நிலைமையை கர்த்தர் மாற்றி அங்கே ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்துகிறார். வியாதிப்பட்டு மரித்து போனாள் ஜபாலய தலைவனுடைய குமாரத்தி. அவள் மரித்து போனது தெரியாமல் அவளுக்கு சுகம் வேண்டும் என்று கேட்பதற்காகத்தான் அந்த மனுஷன் இயேசுவை தேடி வருகிறான். இயேசுவை தேடி வந்து அங்கே ஆண்டவர் தன்னுடைய குமாரத்திக்கு மனமிறங்க வேண்டும் என்று அவன் கெஞ்சி நிற்கிற வேளையிலே மற்றவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், ஏற்கனவே உடைய குமாரத்தி மரித்து போனாள் என்று சொல்லுகிறார்கள். முடிந்து போனது என்று சொல்லப்பட்ட ஒன்று. ஆனால் இயேசு ஒரு புதிய சகாப்தத்தை இங்கே உண்டாக்குகிறார். சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போனது என்று உலகம் சொல்லலாம், உனக்கு எதிர்காலம் இல்லை என்று உலகம் சொல்லலாம், உன் குடும்பத்திற்கு எதிர்காலம் இல்லை என்று உலகம் சொல்லலாம், அல்லது உன் வீட்டில் யாரோ ஒருவர் பாதிக்கப்பட்ட நிலையிலே அவர்களுடைய வாழ்க்கை இனி சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்கிற கட்டத்திற்கு போய் சேர்ந்திருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் எல்லா நிலைமைகளிலும் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசு வந்தார், வந்து பிள்ளையின் கையை பிடித்து என்று வேதம் சொல்கிறது. பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். சிறு பெண்ணை எழுந்திரு என்றார். வேதம் சொல்கிறது, உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். சிறு பெண் கண்ணை திறந்து பார்த்தாள் என்றோ, சிறு பெண் எழுந்து உட்கார்ந்தாள் என்றோ சொல்லப்படாமல் அந்த சிறு பெண் எழுந்து நடந்தாள் என்றே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முழுமையான சுகம், சர்வாங்க சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த நிலைமையில நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த நிலைமையை 100% அப்படியே தலைகீழாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மனிதர்களுடைய பார்வையிலே எது ஆகாது என்று சொல்லப்படுகிறதோ அவைகளை ஆகச் செய்ய கர்த்தராலே ஆகும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுடைய வேலை முடிந்து போனது, இனி உங்களுக்கு வேலை கிடையாது என்று உலகம் சொல்லலாம். உங்களுடைய பொருளாதார நிலையிலே நீங்கள் மறுபடி எழுந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று உங்களை பார்க்கிறவர்கள் சொல்லலாம். உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பார்க்கிறவர்கள், இனி இவன் தொலைந்தான், இவள் தொலைந்தாள் என்று சொல்லலாம். இனி இவர்களை குறித்து பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்று உலகம் சொல்லலாம். கலங்காதிருங்கள், இயேசு வந்து கையை பிடிப்பார்.
உங்கள் கையை பிடிக்கிற ஒரு ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவர் தேவதூதருக்கு உதவியாக கைவிடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று எபிரேயரின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, அவர் உனக்கு ஆதரவாக கை கொடுப்பார், உனக்கு உதவியாக கை கொடுப்பார். உன் வாழ்க்கையிலே உலகத்தின் கண்களுக்கு முன்பாக எல்லாரும் பிரமிக்கத்தக்கதாக கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். உங்களை பார்க்கிறவர்கள், உங்கள் குடும்பத்தை பார்க்கிறவர்கள் பிரமிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர். நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் நம் எல்லாருக்கும் நன்மை செய்கிற ஆண்டவர். அவருடைய கைகளை பிடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கையை பிடித்து பேதுருவின் மாமியை தூக்கிவிட்ட ஆண்டவர், கையை பிடித்து பேதுருவை தூக்கிவிட்ட ஆண்டவர், கையை பிடித்து ஜபாலய தலைவனுடைய குமாரத்தியின் கையை பிடித்தவளை தூக்கிவிட்ட ஆண்டவர் இன்றைக்கும் என் கைகளை, உங்கள் கைகளை பிடித்து நம்மை தூக்கி விடுகிற ஆண்டவராக இருக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை அவர் தூக்கி விடுகிறார். ஆகவே இந்த நாளில் அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுடைய கைகளை அவர் பிடிப்பார். அவர் உங்கள் கைகளை பிடித்து விட்டால் உங்களுக்கு அற்புதம், உங்களுக்கு நன்மை, ஆச்சரியமூட்டும் காரியம் நடக்கும். மற்றவர்கள் பிரமிக்கத்தக்கதான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். அந்த விசுவாசத்தோடு கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை வேலையில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, நீ தூக்கி விடுகிற தேவன் என்று ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே மீண்டு வருவதோடு கர்த்தாவே நாங்கள் அறிக்கையிட கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே கஷ்டத்தில் இருக்கிறார், பயத்தில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே மரணப்படுக்கையில் இருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் நீ தூக்கி எடுக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அன்றைக்குள்ள தேவன் ஆண்டவரே, நேற்று மீண்டும் மாறாத தேவன் அப்பா, நீர் மாறாதவர் ஜீவனுள்ளவராய் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீ தூக்கி விடும். ஆண்டவரை அவருடைய எல்லா பிரச்சனைகள்லேருந்து தூக்கி விடுங்க, நெருக்கங்களில் விடுவீங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்ய செபிக்கிறோம். பலவீனங்களை மாற்றுங்க ஆண்டவரை, வியாதி படுக்கையை மாற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரையா, ஜீவனை கத்த கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் அப்பா, நீ ஒவ்வொருவருக்கும் ஜீவனை தந்தருளும்படியாய் செபிக்கிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரையா, இந்த நாளில் கூட கத்தாவே உம்மை நோக்கி பார்த்த ஒவ்வொருவரையும் நீ விடுத்ததுக்காய் ஸ்தோத்திர கத்தாவே. ஸ்தோத்திரம். அப்படியே கத்தாவே ஸ்தோத்திர அப்பா. ஆண்டவரே, இன்னும் ரட்சிக்கப்படாத இருக்கிற ஏராளமான ஜனங்களுக்காக, உண்மை அறியாத ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மை அறிந்து கொண்டு ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரையா, பாவத்திலையும் சாபத்திலையும் ஆண்டவரே கட்டுகளிலையும் இருக்கிற ஜனங்களை நீ தூக்கி விடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் கொடுக்குறோம். ஆண்டவரே, சபையார் ஒவ்வொருவரும் எப்படி ஆசீர்வதிப்பீராக, ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. உங்களை தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குற கர்த்தாவே ஸ்தோத்திரம். நன்மை சபையுமாய் வருகிற வாரம் முழுவதும் கர்த்தங்களை நடத்துவீராக. அப்பா, உடைய சமூகத்தில் கர்த்தாவே நாங்கள் ஒரு முறை கூட எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. நன்மை செய்யும் ஆண்டவரே, நன்மை செய்யும், ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்யும் அப்பா. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை நடத்தும். துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நம் அனைவரோடும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.